முதலமைச்சர் விஜயின் மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி குறித்த நடிகை ஓவியாவின் இன்ஸ்டாகிராம் பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த விரிவான செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். களவாணி என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை ஓவியா. இந்த படத்தை அடுத்து ஓவியா மன்மதன் அம்பு, மூடர்கூடம், காஞ்சனாத்ரி, கலகலப்பு உள்ளிட்ட ஏராளமான படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இதனிடையே பிரபல தனியார் தொலைக்காட்சியில ரியாலிட்டி ஷோவில் அவர் கலந்து கொண்டாங்க. பின்பு 90 ml படத்தில் முக்கிய கதாபாத்திரத்துல ஓவியா நடித்திருந்தார். அதுல விரும்பத்தகாத கதாபாத்திரத்துல மோசமான காட்சிகள்லையும் நடிச்சிருந்தாங்க. அதனால அப்போது அவர் மீது மிகவும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இதையடுத்து நடிகை ஓவியா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் விஜய் கரூர் சென்ற போது அங்கு நிகழ்ந்த கூட்ட நெரிசல்ல 9 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமும் நடந்துச்சு. இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதளத்துல கரூர் துயர சம்பவத்துல விஜயை கைது செய்ய வேண்டும் என ஓவியா கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க. இதனால கோபமடைந்த விஜயோட ரசிகர்கள் ஓவியா மீது இணையங்கள்ல கடுமையான தாக்குதல்களையுமே தொடுத்தாங்க. அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காத ஓவியா தன்னுடைய சமூக வலைதளத்துல தன்னுடைய எண்ணங்களையும் ஷேர் பண்ணி பதிவிட்டிருந்தாங்க. அதன் மூலம் ஓவியாவோட குணத்தை அறிந்த ரசிகர்கள் ஓவியா ஆர்மி என்று ஆர்மி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஓவியா பிரபலமானாங்க. இதன் ஒரு பகுதியாக அவர் தற்பொழுது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டுள்ள பதிவுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதுல ரூட் மாபியாவை அம்பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. நடிகை ஓவியா ரூட் மாபியான்னு யார சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் விஜயோட மேலாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியை தான் சொல்றாங்க. அவரு நடத்தி வரக்கூடிய தயாரிப்பு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தின் பெயர் தான் ரூட். இது பல நடிகர்களோட ஒப்பந்தங்கள் மற்றும் ப்ரமோஷன் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிறுவனமாக செயல்பட்டு வருது. இந்த நிறுவனம் ரிவால்வர் ரீட்டா, மகாராஜா, சேஷம் மைக்கேல், பாத்திமா போன்ற திரைப்படங்களை தயாரித்திருக்கு. இதனிடையே சமீப காலங்கள்ல ஜெகதீஷ் பழனிசாமியின் ரூட் நிறுவனம் மாபியா போல் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது. குறிப்பாக சில நடிகர்களின் திரை வாழ்க்கையை திட்டமிட்டே இந்நிறுவனம் கெடுத்து வருவதாக விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில சிலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காங்க. இந்த நிறுவனத்தின் கீழ் விஜய், நடிகைகள் கீர்த்தி சுரேஷ், ராஷ்மிகா மந்தானா, பூஜா ஹெக்டே, சமந்தா, கல்யாணி பிரியதர்ஷன், துஷாரா விஜயன், இயக்குநர்கள் அட்லி, லோகேஷ் கனகராஜ், வினோத் ஆகியோர் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நடிகை ஓவியா தைரியமாக இது குறித்து தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டிருப்பது திரையுலக ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. முன்னதாக பிரபல இளம் நடிகை ஒருவர் இது குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில நடிகை ஓவியாவும் ஜெகதீஷும் சில காலம் ஒன்றாக லிவிங் டுகெதர்ல இருந்ததாகவும் கோலிவுட்ல பேசப்பட்டது. ஜெகதீஷின் ரூட் நிறுவனத்தை பொறுத்தவரை சினிமாவில் நடிகர் விஜயின் மதிப்பை உயர்த்தியது முதல் அவரது கட்சியின் செல்வாக்கை அரசியலில் உயர்த்தியது வரை பல்வேறு கட்டங்கள்ல மிக பெரிய அளவுல பங்காற்றியுள்ளதாக கூறப்படுது. முதலமைச்சர் விஜய் அரசியலில் அடைந்திருக்கக்கூடிய அபாரமான வெற்றி பலரை வியக்க வைத்துள்ளது. ஆனால் அவரது வெற்றிக்கு பின்னால் இருந்தவர்கள் பற்றிய தகவல்கள் இப்போதுதான் ஊடகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வருகிறது. இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருக்கு ஜெம் தொலைக்காட்சியோடு.